வணக்கம் ப்ரோ. தமிழச்சி என் தங்கச்சி, நான் சொல்லும் கதையை கொஞ்சம் காது கொடுத்து கேளு மச்சி. எத்தனை தலைவர்கள் நம் இந்தியாவிலே பிறந்த போதிலும் நம் நிலைமை மாறவில்லையே, அடிமையாகவே இத்தனை காலமும். இந்தியா முழுவதுமே இருக்குது இன்னும் சாதி வேற்றுமை, ஆனாலும் எதிர்த்து பேசிட யார் தந்தது நமக்கு உரிமை? தொட்டாலே தீட்டென்றான், பார்த்தாலே பாவம் என்றான், இல்லாத கட்டு கதைகளை சொல்லி சொல்லி நம்மை தள்ளி வைத்தான். பள்ளியில் சேர முடியாது, கோவிலுக்குள் உன் பாதம் நுழையாது, சாலையில் போக முடியாது, சாகடித்தாலும் கேட்க ஆள் எது? 1000 ஆண்டுகள் போனது இப்படி, ஆனால் இன்றைக்கு மாறியது எப்படி? படித்து பார் உன் வரலாறு, நமக்கு முகவரி அது யாரு? பாபா சாஹேப் என்றொருவர், பாரத நாட்டின் தந்தையவர். பாபா சாஹேப் என்றொருவர், உரிமையை வாங்கி தந்ததவர். பாபா சாஹேப் என்றொருவர், பாரத நாட்டின் தந்தையவர். பாபா சாஹேப் என்றொருவர், உரிமையை வாங்கி தந்ததவர். கற்பி ஒன்று சேர் புரட்சி செய், கற்றுக்கொள்ள தின முயற்சி செய். கற்பி ஒன்று சேர் புரட்சி செய், கற்றுக்கொள்ள தின முயற்சி செய். சாதி என்பது ஒரு மனநிலை தான், மாற்றிக்கொண்டாலே நீ மனிதன். கற்பி ஒன்று சேர் புரட்சி செய், கற்றுக்கொள்ள தின முயற்சி செய். சாதி என்பது ஒரு மனநிலை தான், மாற்றிக்கொண்டாலே நீ மனிதன். சாதி மத பேதங்களை தூக்கி போடு, இனி வரும் காலங்களை மாற்றிவிட கையில் எடு. சமத்துவம் மலர மனித குலத்தை பிரித்த மதங்களை மறந்த பிறகு பிறக்கும் மனித முளக்குள்ள எடுத்து படித்து பார் அம்பேத்கரை, அதற்கு பிறகு பாரு உன் வாழ்க்கையை. எடுத்து படித்து பார் அம்பேத்கரை, அதற்கு பிறகு பாரு உன் வாழ்க்கையை. ஜெய ஜெய பீமன சொல்வோமே, சாதிகள் இல்லை வெல்வோமே. 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 கிராம சேவல இருந்து வரேங்க. ஓ வாங்க வாங்க. கல்வியும் கற்று விடுமா, மண்ணாலும் சிறு கூட்டம் விண்வெளி தொட்டு விடுமா. விண்வெளி தொட்டு விடுமா. அது அறிவிக்க வந்தவா ஆண்டவனா. One child, one teacher, one book, and one pen can change the world.